Santhi online plants viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரெய்னி சீசன்ல பிளான்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு. இனி வர போற அக்டோபர் டு ஜனவரி மந்த்ஸ் எல்லாமே நமக்கான மான்சூன் சீசன்ஸ். இந்த மாதிரி மான்சூன் சீசன்ஸ்ல வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டங்களில் வளர்க்குற செடிகளை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ரெய்னி சீசனில் மெயின்டெனன்ஸ் கேர் என்னென்ன அப்படின்றத ஃபாலோயிங் எசென்ஷியல் அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் வீட்டு மாடி தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாட்ஸ் அல்லது ஒரு க்ரோ பேக்ஸ் ஆர் எனி அதர் கண்டெய்னர்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம அதில் ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரெய்னி சீசனில் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டெப் நம்பர் 2, பிளான்ட்ஸ் சாயாமல் இருக்கிறதுக்காக வுட்டன் ஸ்டிக் வச்சு சப்போர்ட் கொடுக்கணும். எதுக்காக வுட்டன் ஸ்டிக் வச்சு சப்போர்ட் கொடுக்குறோன்னா, இந்த மாதிரி மழைக்காலங்களில் காற்று பலமாக வீசக்கூடும். ஸோ அந்த மாதிரி காற்று பலமாக வீசப்போது நம்ம பிளான்ட்ஸ் சாயாமல் இருக்கிறதுக்காக வுட்டன் ஸ்டிக் வச்சு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். ஸ்டெப் நம்பர் 3, பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் தாக்காமல் இருக்கிறதுக்காக லோவர் போர்ஷனில் உள்ள லீவ்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா எப்போவுமே ஒரு பெஸ்ட் அல்லது டிசீஸ் அட்டாக் ஆகுது அப்படின்னா அது லோவர் போர்ஷன் லீவ்ஸில் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகும். ஸோ லோவர் போர்ஷன் ஆஃப் லீவ்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸ்டெப் நம்பர் 4, ப்ரூனிங் அல்லது செடியில் தேவையில்லாத பகுதிகளை கத்தரித்தல் மழைக்காலங்களில் ரொம்ப அவசியமான விஷயம். சிசர்ஸ் ஆர் ப்ரூனர்ஸை வச்சு டெட், டிசீஸ்ட் அண்ட் ராட்டன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம ட்ரிம் பண்ணிடணும். ஸ்டெப் நம்பர் 5, ஒவ்வொரு பிளான்ட்ஸுக்கும் கை நிறைய எரு அல்லது 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட்டை மழை இல்லாத நேரத்தில் அப்ளை பண்ணணும். மழை இல்லாத நேரம் அல்லது மழை முடிஞ்ச பிறகு கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 6, வீட்ஸ் அதாவது களை செடிகளை ப்ராப்பராக செக் பண்ணி ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் ஒரு சில நேரங்களில் களை செடிகள் தான் இன்செக்ட் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ்க்கு ஆல்டர்னேட் ஹோஸ்ட்டாக இருக்க சான்சஸ் உண்டு. ஸ்டெப் நம்பர் 7, 80% ஆஃப் கார்டன் சாயில் அண்ட் 20% ஆஃப் கம்போஸ்ட்டை வச்சு பாட் ஃபில் பண்ணியிருக்கணும். பாட்ஸில் எம்டி ஸ்பேசஸ் இல்லாமல் பார்க்கணும். ஸ்டெப் நம்பர் 8, ஒவ்வொரு செடிக்கும் 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பொட்டாசியம் சப்ளிமெண்ட்டை நம்ம அப்ளை பண்ணலாம். பொட்டாசியம் சப்ளிமெண்ட்டுக்கு நம்ம வீட்டில் உள்ள சாம்பலே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொட்டாசியம் சப்ளிமெண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி பிளான்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 9, ஆஃப்டர் ரெய்னிங் மண்ணில் உள்ள கட்டிகளை உடைச்சி சாயிலில் ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி மண்ணில் உள்ள கட்டிகளை உடைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா கிளறி விடலாம். ஸ்டெப் நம்பர் 10, மழை நின்ன உடனே பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஸ்டெப் நம்பர் 11, ப்ராப்பர் ரெயின் வாட்டர் யூட்டிலைசேஷன் அல்லது மழை வரும்போதே மழை தண்ணீரை செடிகளுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம டேப் வாட்டரை கம்பேர் பண்ணக்குள்ள மழை தண்ணியில் லோ pH, மோர் ஆஃப் ஆக்சிஜன் கண்டென்ட், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் சோடியம் சால்ட்ஸ் இருக்கிறதுனால பிளான்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 12, நம்ம வீட்டில் உள்ள வெஜிடபிள் வேஸ்ட், எக்ஷெல் வேஸ்ட் அந்த மாதிரி உள்ள வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆர்கானிக் மென்யூரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பிளான்ட்ஸுக்கு ஆர்கானிக் கண்டென்ட்டை கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் டாட்டா பை ஃப்ரம் சுதந்திரா.